அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மல்லிகை சாமானில் வண்டு வராமல், எறும்பு வராமல், புழுக்கள் வராமல் எப்படி தடுக்கலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமங்க, மல்லிகை சாமான் வாங்குறது பெருசு கிடையாதுங்க, அதை எப்படி பக்குவப்படுத்தி வைக்கிறது தான் நம்ம மெயினானது. இந்த மல்லிகை சாமான் 6 மாதமும் ஆனாலும் சரி, 1 வருஷம் ஆனாலும் எந்த விதமான பூச்சி புழுக்கள் இருந்து நம்ம பாய் காட்டிடலாங்க. அந்த அளவுக்கு ஈஸியாக விரட்டி ஓட்டிடலாம். 5 டிப்ஸு சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் என் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போங்க. இன்றைக்கி வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது 1 கேஜி அளவுக்கு வேர்க்கடலை இருக்குங்க. நீங்கள் அதிகமாக வாங்காதீங்க. மாதத்துக்கு வாங்குறதா இருந்தால் வீட்டில் ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1 கேஜி ஏறாலங்க. அதிகமாக வாங்கி ஸ்டாக்காக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி 1 கேஜி 1/2 கேஜி வாங்கிக்கிறது தான் லிமிட்டுங்க. இந்த வேர்க்கடலில் வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். அது 2 பகுதியாக பிரிச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கேஜி 1/2 கேஜியாக பிரித்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரே பேனில் 1 கேஜி ஃப்ரை பண்ண முடியாது. ஸோ அதுக்காக 2 பேனில் பிரித்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பிளாக் ஆகிடக்கூடாதுங்க. அதுக்காக ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கூட ஃப்ரை பண்ணலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சா ரொம்ப நேரம் ஆகுன்றதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டுமே நான் பக்கத்துலேருந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பாதி அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அர்ஜெண்ட்டாக ஸ்கூலுக்கு பசங்களுக்கு லஞ்சு கட்டுறதா இருந்தாலும் சரி, அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக குக்கிங் பண்ணிடலாங்க. சில பேர் அப்பப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சட்னி அரைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக ஃப்ரை பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்போ ஈஸியாக எடுத்து அப்படியே சட்னி அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணது கரெக்டான பக்குவம் இதாங்க. இப்போ வறுத்து முடித்த உடனே அந்த தோலை ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விடுங்க. ஆறின உடனே தான் நல்லா இது பொண்ணு அந்த தோலாம் ரிமூவ் ஆகிவிடும். உடனே நீங்கள் சூட்டோடு நீங்கள் தோலை ரிமூவ் பண்ண நினச்சிங்கன்னா அது சீக்கிரம் வராதுங்க, ஒட்டிக்கிட்டு வராதுங்க. ஆறினோடனே அழகாக இப்படி கையில் வச்சு உதுத்துனாலே சீக்கிரமாக உதுத்துட்டு வந்துடுங்க. நல்லா பொண்ணு வந்துடுங்க. இந்த மாதிரி தான் நல்லா உதுத்திட்டு இப்போ நான் இந்த மாதிரி முறத்தில் இந்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த தோலெலாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக கீழே ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சுருக்கிறேன். இல்லைனா ஏகா அந்த தூள் ஏகா போயிடுங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கீழே ஒரு பிளாஸ்டிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த முறத்தை வச்சு நீங்கள் புடச்சிங்கன்னா அதிகமாக அது அப்படியே தூள் மட்டும் கரெக்டாக அதை தனியாக விழுங்க. அதில் உங்களுக்கு ஈஸியாக அந்த இடத்துல பெருக்கி தள்ளுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சில பேர் முறத்தை வச்சு புடைக்கவே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கே தெரியாதாங்க. நான் சும்மா இப்படி தூக்கி போட்டாலே அந்த தூள் லேசாக இருக்கிறனால ஸோ தனியாக அழகாக வந்துடுங்க. இல்லை நீங்கள் வேறு மாதிரி கூட நீங்கள் எந்த மாதிரினாலும் வேர்க்கடலையோடைய தோலை ரிமூவ் பண்ணுறது எப்படியோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி தூளை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் இது பாக்ஸில் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்க போகிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு புடைச்சேங்க. அழகாக பாருங்கள், சூப்பராக ரிமூவ் ஆகிருந்துருச்சு இந்த தோலெல்லாம். இதில் ஒரு துளி கூட அந்த தோல் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டெய்னர் பாக்ஸில் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ பாதியில் இருக்கிற பேனில் தான் நான் புடச்சி எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு தான் வந்திருக்குங்க. ஸோ மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி நான் புடச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, எல்லாமே தோல் ரிமூவ் ஆகிடுச்சு. இதையும் நான் போட்டு காட்டிட்டேன். மறுபடியும் நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு வச்சுட்டா ஒரு எறும்போ இல்லை வண்டோ இல்லை எதுவுமே இதில் வராதுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு குக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதே மாதிரி சீரகத்தையும் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த சீரகத்தில் வண்டு வராது, எதுவும் வராதுங்க. ஸோ இது எதுக்காக நான் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன்னா, நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சீரகத்தை ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எதுவாவது மசாலாவுக்கு ஆட் பண்ணும்போது ரொம்ப வாசமாக ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் நான் சீரகத்தை எப்போவுமே இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணால் எனக்கு குழம்பு ரொம்ப ருசியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. சில பேர் தனியாவோட சீரகத்தை மசாலா பண்ணி பொடி பண்ணி வச்சுருப்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் பொடி பண்ண போகிறதில்ல. இப்போ குழம்பு செய்ய போகும்போது ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அதுக்கு மசாலாவோட சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டு தான் நான் சேர்த்துக்குவேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப பிடிக்கும். குழம்பும் ருசியாகவும் இருக்கும். நம்ம அந்த ஒரு மாத கணக்கிலலாம் மசாலா அரைச்சிலாம் வைக்க மாட்டேங்க. குழம்பு செய்ய போகும்போது அப்போ மட்டுமே நான் அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்குவேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இந்த பக்கம் வந்து சீரகம் ஃப்ரை ஆகிட்டுருக்கும் போது இந்த பக்கம் இன்னொன்று ஒரு பேனில் வந்து நான் மிளகை வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஸோ மிளகு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாலாம், அதோடைய பொடு பொடுன்னு வெடிக்குங்க. அந்த சவுண்டில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. அதனால் நான் இப்போ வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். இதையும் லைட்டாக வந்து சூடு ஏற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த வெடிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ அவ்வளோதாங்க. லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் வரவும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சீரகமும் நல்லா சூடுலாம் ஆறிடுச்சிங்க. அதையும் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் இப்போ போட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ குழம்பு செஞ்சு பாருங்கள். ருசியே டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த சூட்டோட கண்டெய்னர் பாக்ஸில் போட்டுறாதீங்க. ஸோ சூடெலாம் ஆறின உடனே அப்புறமா தான் இந்த கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நீங்கள் வருஷக்கணக்கானாலும் அந்த மசாலாவில் ஸ்மெல்லே வராதுங்க. இப்போ ஒயிட் எல்லையும் இதே மாதிரி தாங்க நான் ஃப்ரை பண்ணிவிட்டு ப்ரௌன் கலராக ஆற வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நல்லா சூடு ஆறினோன்னே இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். நான் மளிகை சாமான் வரும்போது எப்போவுமே சரிங்க இந்த மாதிரி எல்லா பொருளையும் நான் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேங்க. இப்போ நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் வந்து சட்னி அரைச்சா ரொம்பவே ருசியாக இருக்குங்க, ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ரவை பொறுத்த வரைக்குமே ஒரு மாதம் கூட நம்ம வச்சுருந்தாலே ஸ்டோர் பண்ணி அப்படியே வச்சுருந்தா வண்டு வந்துருங்க, புழு வந்துருங்க. அதில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறது இந்த ரவை தாங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே ரவை வந்து அதிகமாக வாங்கிடாதீங்க. 1 கேஜி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு 1 கேஜியோ இல்லை 1/2 கேஜி அது அளவுக்கு மேலே வாங்காதீங்க. நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு அதில் எப்படினாலும் புழு வந்துருங்க. நம்ம கண்ணுக்கு கூட தெரியாமல் நிறைய புழு இருக்கும். ஸோ அதனால் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வாங்கின உடனே நீங்கள் எவ்வளோ ரவை வாங்கினாலும் சரிங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து வறுத்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த சூடு ஆறினோன்னே அந்த கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு ரவையில் வந்து வண்டு சீக்கிரமாக வந்துடும். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ தனியாத்தூளை வந்து நான் வந்து ரெடிமேட்டாக அரைச்சி தான் வாங்கி வச்சுருப்பேன். இதை வந்து நான் வீட்டில் அரைக்கிறது கிடையாது, ரெடிமேட்டாக பாக்கெட்டில் வைக்கிறாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு அதை நான் அப்படியே யூஸ் பண்ணாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சூடு ஆறினோடனே கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வைப்பேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வருஷக்கணக்கானாலும் எந்த ஸ்மெல்லும் வராதுங்க. இப்போ பாசி பருப்புலையும் அப்படி தாங்க நான் இதே மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு தான் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாசிப்பருப்பு வந்து இன்னும் நான் வாங்கலை, ஸோ அதனால் எனக்கு கம்மியாக இருக்குது. பாசிப்பருப்பு வாங்கினா நான் 1 கேஜி அளவுக்கு தான் வாங்குவேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அதுவும் சூடு ஆறினோடனே இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். அப்போ இந்த மாதிரி நீங்கள் பாசிப்பருப்பை வறுத்துட்டு செய்யும்போது பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்குங்க. இல்லைன்னா அது ஒரு மாதிரியாக ஸ்மெல்லும் வந்துட்டுருக்கும், அந்த பச்சை வடை அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு செய்யும்போது அந்த வாசம் இருக்காதுங்க. அடுத்ததாக வந்து உளுந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வறுக்க முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு நான் தான் சொல்கிறேன். இப்போ மளிகை சாமான் வாங்கினோடனே ட்ரிக் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உளுந்தை வந்து பழசு இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு பழைய கவரில் வந்து இந்த மாதிரி கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக வாங்கியிருப்பீங்களா உளுந்தை வந்து அதை வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து கண்டெய்னர் பாக்ஸில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு அந்த கவரை தூக்கி போடாதீங்க, அதை ஓரமாக வச்சுடுங்க. அதுவும் எதுக்கு யூஸ் ஆகும்னு ஒரு வாட்டி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நீங்கள் இந்த உளுந்தை கொட்டிட்டு அதுக்கு மேலே இப்போ நீங்கள் பழைய உளுந்தை வந்து இந்த மேலே வச்சுடுங்க. இப்போ நீங்கள் ஏதாவது நீங்கள் சமையல் செய்யும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த மேலே இருக்கிற பொருளை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் எந்த பொருளையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பழசு புதுசுன்னு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ பழைய பொருளை நீங்கள் சீக்கிரம் காலி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா புதிய பொருள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து பழைய பொருள் வந்து ரொம்ப நாள் இருக்காதுங்க, சீக்கிரமாக காலியாகிடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த வண்டை வந்து வறுக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி பொருளுங்களை வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து வண்டு வராமல் தடுக்கலாங்க. ஸோ ஒன்று பூண்டு வந்து ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கெலாம் நம்ம உரிச்சிட்ருப்போம். அதுக்கெலாம் இந்த மாதிரி பூண்டுடைய இதெல்லாம் காம்பு கிடைக்கும். அதையும் நல்லா ஸ்டோர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. இப்போ உளுந்து வந்து வண்டு வராமல் தடுக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பூண்டு தான் இப்போ எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த பூண்டை வந்து இந்த மாதிரி உதிர்த்திட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பூண்டு இருக்கிற விலைவாசிக்கு நம்ம இதில் மேலெலாம் சேர்த்துட்ருக்க முடியாது, நாங்கள் அவ்வளோ பொருளுக்கு எல்லா பொருளுக்கும் மளிகை சாமான் போட முடியாது அப்படின்னு யோசித்திங்கன்னா இந்த மாதிரி காம்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த காம்பை வந்து நீங்கள் இனிமேல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி காம்பை வந்து உள்ளே வச்சு திணிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அது கூட உங்களுக்கு வண்டு வராமல் தடுக்குங்க. ஸோ உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இனிமேல் நீங்கள் வண்டு வராமல் இருக்குங்க. சில பேர் வந்து இது மேலே காஞ்ச மிளகா கூட வைப்பாங்க. ஸோ காஞ்ச மிளகா வந்து நீங்கள் அப்படியே வைக்கிறத விட நீங்கள் அதை உடச்சிட்டு வச்சா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்களும் பாருங்கள் இதுலேயே. ஸோ இப்போ வந்து நீங்கள் அதில் வந்து 2-3 பூண்டு வச்சுட்டு அது இதுக்கு மேலே வந்து பழைய பொருள் உளுந்து வச்சுருக்கோம்ல அது மேலேயும் ஒரு 2 பூண்டை வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ மூடி போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் மூடி போடுங்க, கண்டிப்பாக வண்டு வராமல் நீங்கள் தடுக்கலாங்க. இது உங்களுக்கு சூப்பரான ட்ரிக்ஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இதை நம்ம ஃப்ரை பண்ண முடியாது, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ண முடியாத பொருளுக்கு மல்லிகை சாமானுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா வந்து சர்க்கரையில் என்ன தான் நீங்கள் பாதுகாப்பாக மூடி வச்சு என்னமா சேவ் பண்ணாலும் ஸோ எறும்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் வெயில் காலத்துக்கெலாம் சொல்லவே வேணாங்க. ஸோ வெயில் சூடுடைய தாங்க முடியாமல் பூமிக்கு மேலே தான் அதிகமாக இருக்கும். அதனால் அதிகமாக வர ஆரம்பிக்கும் வெயில் காலத்தில். அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் லவங்கத்தை வந்து சர்க்கரையில் வந்து மேலாப்லேயும் 2 போட்டுட்டு உள்ளேயும் நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எறும்பு வர வாய்ப்பே இல்லைங்க. இந்த லவங்க வாசம் அடிக்கிறதுனால அந்த எறும்புக்கு பிடிக்காது. ஸோ ஓடி போயிடுங்க. இனிமேல் எறும்பும் வராது. இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது சில பேருங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் தெரியாதவங்களுக்கு தான் இந்த டிப்ஸை சொல்லியிருக்கிறேன். இந்த லவங்கத்தில் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டு மூடி வச்சுடுங்க. ஸோ எறும்பே வராது. நீங்கள் எந்த இடத்துல வச்சாலும் நீங்கள் பயப்படாமல் வைக்கலாம். அடுத்ததாக துவரம் பருப்பு எடுத்துக்குவோம். இப்போ இந்த துவரம் பருப்பை நம்ம ஃப்ரை பண்ண முடியாது. துவரம் பருப்புலேயும் புழுவும் வந்துருங்க. ஸோ அது வராமல் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் காஞ்ச மிளகாய் போட்டாலும் அதில் வந்து வரதாங்க செய்யுது, அப்பவும் வரதான் செய்யுதுன்னு சொல்கிறாங்க. சரி, நிறைய பேர் பண்ணுற ஒரே ஒரு தப்பு என்னென்னா காஞ்ச மிளகாய் தூக்கி அப்படியே முழுசாக போட்டுறாங்க, அந்த காம்போடு போடுறாங்க. ஸோ காம்பு கிள்ளிட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காம்பை மட்டும் கிள்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற விதை தாங்க மெயின். அதில் தாங்க காரத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த மேலாட்டில் போட்டு வைக்கிறதுனால அது வண்டு வரதாங்க செய்யும். இந்த மாதிரி வந்து மிளகாய் வத்தலை நீங்கள் இந்த மாதிரி கிள்ளிட்டு அதுக்குள்ளே விதையை வந்து நீங்கள் அது மேலே துவரம் பருப்பில் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வண்டே வராதுங்க. இந்த காரத்தன்மைக்கு பார்த்து தான் அந்த வண்டு ஓடி போங்க. அது தெரியாமல் சில பேர் அப்படியே முழுசாக போட்டு வைக்கிறாங்க. அதனால் எப்படினாலும் அதில் காரம் அவ்வளோ வராது. அதனால் அது என்னன்னா நிறைய வண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு துளி வண்டு கூட வராமல் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த காரம் வந்து துவரம் பருப்பில் சேர்க்கறனால நம்ம ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம பருப்பு குழம்பு வைக்கும்போது எப்படினாலும் காரம் சேர்க்குறோம். அதில் இந்த காரம் இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நம்ம வாஷ் பண்ணிட்டாலும் அந்த காரம் போயிடும். ஸோ நீங்கள் பயப்படாமல் நீங்கள் தைரியமாக போடலாம். காஞ்ச மிளகாவே எதுவும் ஆகாதுங்க. இப்போ இந்த விதையை ஆட் பண்ண உடனே நம்ம செய்ய வேண்டியது வந்து 2 குலுக்கிக்கோணுங்க. இப்படி நீங்கள் குலுக்கி மிக்ஸ் பண்ணி விட்டாதாங்க அந்த விதையெல்லாம் அடிப்பகுதிக்கும் போகும். ஸோ அடியிலேருந்தும் நீங்கள் வண்டு வராமல் தடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கிள்ளி போட்ட விதையை இதில் போட்டுட்டு இந்த வத்தலை தூக்கி போட வேணாம், அதையும் எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூண்டு கூட நீங்கள் சப்போஸ் மிளகாய் வித்தல் வந்து ரேட் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் சேர்க்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பூண்டை கூட இதில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து மல்லிகை சமாவை பொறுத்த வரைக்கும் எந்த பொருளை ஃப்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே பாதி வண்டு வராமல் இருக்குங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரை பண்ண முடியாத பொருளுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்ல வரேன். கடலைப்பருப்பு கூட வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதை ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் வந்து எப்போயாவது சட்னிக்கு தான் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை குழம்புக்கு யூஸ் பண்ணால் கூட ஃப்ரை பண்ணால் ஒன்றும் ஆகாதுங்க. அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பில் கொஞ்ச நாள் ஆனவுடனே வண்டு ஆரம்பிச்சிடும். அதனால் கடலைப்பருப்பை ஃப்ரை பண்ணி வச்சுடுங்க. கண்டிப்பாக மறக்காமல் ஃப்ரை பண்ணி வச்சுடுங்க. உளுந்தை கூட வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து புதுசாக பொருள் வாங்கி வரதுக்கு முன்னாடி நீங்கள் முடத்தில் புடச்சிட்டு நீங்கள் 2 இந்த தூள்லாம் தட்டிட்டு நீங்கள் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சா அதுலேயும் ரொம்ப நாள் வண்டு வராமல் தடுக்கலான்னு சொல்லுவாங்க. அது சில பேருக்கு புடைக்க தெரியாதனால நம்மளுக்கு இருக்கிற வேலையில் அதை செய்ய மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக தான் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் சொல்ல வரேன். அடுத்ததாக வந்து நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பருப்பு ஐட்டங்களை பார்த்தோம். இப்போ மாவு ஐட்டங்களை வந்து வண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு புழு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்ற டிப்ஸை நான் சொல்கிறேன். மாவு நீங்கள் பாக்கெட்டில் வாங்கினாலும் சரி, லூஸில் வாங்கினாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து அதை சலிச்சுக்கோங்க. சலிச்சிட்டு இந்த டப்பாவில் போட்டு வைங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம காஞ்ச மிளகாவை இதுக்குள்ளே வண்டு வராமல் இருக்குது போட்டு வைக்கலாம். ஆனால் அது வந்து நம்ம உதிர்த்திட்டு போடணும். அப்போ அது நம்ம சலிச்சதுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் காஞ்ச மிளகாய் இதுக்கு நீங்கள் போடாதீங்க. அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் பட்டையை வந்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மாவை சலிச்சிட்டு தான் கண்டெய்னர் பாக்ஸில் சேர்த்துக்கோங்க. அவங்க எவ்வளோ தூசியாக வச்சுருப்பாங்கன்னே தெரியாது கடையில் விற்கிறவங்க. ஸோ லூஸில் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, பாக்கெட் விற்கிறவங்களாலும் சரி, சலிச்சிட்டு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பட்டையை வந்து நல்லா பெருசாக பட்டையாக எடுத்துக்கோங்க. சின்ன பட்டையெல்லாம் போடாதீங்க. ஏன்னா கண்ணுக்கு நம்ம தெரியும், நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணும்போது நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது பட்டையாக இருந்தால் கையில் மாட்டினோன்னே தெரிஞ்சிடும், நம்ம எடுத்துக்கலாம், அழகாக எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்து பட்டை வந்து நல்ல பெரிய பட்டையாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி இலை, இது நான் செடியில் வச்ச பிரியாணி இலை தாங்க. அதனால் நான் வந்து பிரியாணி இலையை வந்து பச்சையாக இருக்குது, நீங்கள் வந்து காஞ்ச பிரியாணி இலை இருந்தால் கூட சரிங்க. அந்த வாசத்துக்கும் வண்டு புழு வராதுன்னு சொல்லுவாங்க.
நீங்கள் பிரியாணி இலையும் இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ பச்சையாக சேர்த்துருக்கிறேன். நான் செடியில் இது தான் இருந்தது, அதனால் பச்சையாகவே எடுத்து நான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் அதை காய வச்சுட்டு கூட சேர்த்தாலும் சரி. ஸோ இதே மாதிரி சேர்க்கும்போது அந்த வாசனைக்கு அந்த வண்டு பூச்சி வராதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பட்டை சேர்த்துக்கலாம், இல்லை பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்க்குறதா கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வண்டு புழுவிலேருந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் அந்த மாவை காப்பாற்றிடலாம். இப்போ மாவுக்கு பார்த்தாச்சு. அடுத்த அரிசியை வந்து நிறைய வண்டு வரும், எறும்பு மிக்கும். அதுக்கு வந்து நான் சொல்கிற டிப்ஸ் வந்து என்னென்னா, செரட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது இந்த தேங்காய்லாம் இருக்கும்ல, அந்த தேங்காவுடைய செரட்டை இருக்குல்ல, அந்த ஓடு இருந்தால் கூட இதில் வைக்கலாங்க. இல்லை நீங்கள் அது இல்லை உங்கள்கிட்ட கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி இலையோ பட்டையோ வச்சுக்கலாம். உங்களுக்கு இது பச்சை அரிசினாலும் சரி, புழுங்கல் அரிசினாலும் சரி, இல்லை நீங்கள் இட்லி அரிசியாக இருந்தாலும் சரி, எதுக்குனாலும் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா லவங்கம் கூட சேர்த்துக்கலாங்க. அது உங்கள் லவங்கன்றது சின்ன பொருள், அதை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இப்போ நான் வெல்லம் எடுத்துருக்குறேங்க. இப்போ நான் மளிகை சாமான் வரும்போது நான் 3 kg அளவுக்கு வெல்லம் வாங்கியிருப்பேன். நான் அதிகமாக வந்து டீக்கு வந்து வெல்லம் தாங்க யூஸ் பண்ணுவேன். வெல்லம் சேர்த்து டீ போட்டால் ரொம்பவே ருசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வெல்லத்தை வந்து நான் வாங்கும்போது இப்படி முழுசாக டப்பாவில் ஸ்டோர் பண்ணாமல் நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்குவேன். இதை வந்து எடுத்துட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு நான் வெல்லத்தை வந்து உடைக்க போகிறேங்க. ஆனால் வெளியே வச்சு உடைக்காதீங்க. ஸோ நீங்கள் வந்து எதை வச்சு இடிக்கிறீங்களோ அந்த பொருளெல்லாம் அந்த வெல்லம் ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி உரலை வச்சு இடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த உரலையும் ஒட்டாது, வெள்ளம்லாம் வந்து வேஸ்ட்டும் ஆகாதுங்க. ஸோ இந்த மாதிரி தெளித்து எங்கேயும் போகாது. நீங்கள் உள்ள கவருக்குள்ளேயே வச்சு இடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு. இப்படி தான் வந்து நீங்கள் வெல்லத்தை உடச்சிக்கோங்க. உங்களுக்கு இது ஈஸியான ட்ரிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உடச்ச வெல்லத்தை வந்து இதில் சிந்தாமல் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ அந்த கவரெல்லாம் அதுக்குள்ளே உள்ளே விட்டுட்டு இப்படி மேலே அப்படி தூக்கி விட்டால் போதுங்க. ஸோ அழகாக ஒரு சொட்டு கூட கீழே கொட்டாமல் நம்ம அழகாக எடுத்துக்கலாம். எறும்பும் வராதுங்க. நம்ம இடித்த இடத்துல எறும்பும் வராமல் இருக்கும். இந்த மாதிரி இல்லைனா ஏகாக சிந்திட்டு அந்த இடத்துல எறும்பு வர ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெல்லத்தை இந்த மாதிரி நீங்கள் இடிச்சிட்டு சேருங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க டீக்கு. இந்த மாதிரி நீங்கள் இடிச்சிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டீ போட ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். பயிர் ஐட்டங்கள்லாம் வந்து நம்ம ஊற போட்டுட்டு காலையில் வந்து நம்ம சமையல் செய்ய ஆரம்பிப்போம். ஆனால் இந்த சில டைம்களில் வந்து நம்ம மறந்துடுவோம் பயிரை ஊற வைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு பயிரை ஊற வைக்கலேன்றதுக்காக நம்ம வேறு குக்கிங் தான் செய்ய ஆரம்பிப்போம். இனிமேல் நீங்கள் அந்த கவலையே வேணாங்க. நீங்கள் பயிரை ஊற வைக்கிறதுக்கு ஈஸியான டிப்ஸு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வெள்ளை கொண்டைக்கடலை தாங்க நான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி வந்து இப்போ இந்த மாதிரி கொதி வந்த உடனே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ அந்த கொதி வந்த தண்ணியை வந்து அப்படியே வந்து கொதிக்க இந்த ஹாட் பாக்ஸில் ஊற்றி வச்சுடுங்க. இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் ஊற்றி வச்சுட்டு உடனே க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அந்த ஆவி வெளியே போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 hour 2 hour ஊறினா போதுங்க. அப்படியே சூப்பராக சாஃப்டாக உப்பிட்டு வந்துடுங்க. அந்த இது ஊறிடுங்க, அந்த சூட்டுக்கே ஊறிடும். ஸோ அந்த ஹாட் பாக்ஸிலுடைய தண்ணி சூடு கம்மியாக ஆகாது. அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக ஜல்தி ஊறிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஊற வச்சுட்டு சமையல் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நான் 1 hour தாங்க ஊற வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு உப்பி வந்திருக்கு பாருங்கள் பயிறு. அந்த சூடில் இன்னும் கூட அந்த ஹாட் பாக்ஸிலுடைய சூடு தண்ணி கம்மியாகவே இல்லைங்க. அந்த ஹாட் பாக்ஸில் அந்த சூடு இருக்க தான் செய்யுது. அந்த தண்ணி இன்னும் சூடாகவே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த பயிர் மட்டும் கிடையாதுங்க, பட்டாணி ஐட்டம் கூட ஒரு பச்சை பட்டாணியோ வெள்ளை பட்டாணியோ அதெல்லாம் நைட்டே ஊற வச்சா தான் நம்ம காலையில் அவிக்க முடியும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பயிரை வந்து 1 விசிலோ ஒரு 2 விசிலோ போட்டாலே போதுங்க. பூவாக வெந்துருங்க. உங்களுக்கு குக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அடுத்ததாக டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டில் வந்து கண்ணாடி பவுலு, கண்ணாடி பிளேட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் உடஞ்சிச்சின்னா உடனே தூக்கி போட்டுருவாங்க. இனிமேல் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தூக்கிவே போட மாட்டீங்க. இந்த மாதிரி உடஞ்ச பொருளை மட்டும் நீங்கள் பத்திரம் பண்ணி வச்சுடுங்க. எப்போவுமே சரி, அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதில் ஒரு சின்ன பொருள் இருந்தால் கூட, அதில் ஒரு நுணுக்கு இருந்தால் கூட தூக்கி போடாமல் அப்படியே வச்சு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த பொருளை மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறதுக்காக நம்ம 5 ரூபா செலவு பண்ணால் போதுங்க. நாங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் இந்த பொருளை மறுபடியும் யூஸ் பண்ணலாம். நான் ஃபெவிக்விக் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் பெரிய டப்பா வாங்கியிருக்கனால உங்களுக்கு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதிலே 5 ரூபா கூட கிடைக்குது, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபெவிக்விக்கை வந்து இந்த மாதிரி சைடில் பாரில் உடஞ்ச இடத்துல ஒட்டிட்டு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா ஸோ ஈஸியாக வந்து நல்லா ஒட்டிக்கோங்க. ஸோ இனிமேல் உடஞ்ச பவுலில் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஆனால் இந்த பீஸை பத்திரமா நீங்கள் வச்சுருக்கணும். இந்த மாதிரி பத்திரமா வச்சுருந்தா தான் இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஒட்ட முடியும். ஒரு சிறிய கேப் கூட தெரியாத அளவுக்கு ஒட்டி இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக. இப்போ மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுலை. ஆனால் வந்து தண்ணியில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. சீக்கிரமாக வீடியோ எடுக்கிற இடத்துல வந்து டக்குன்னு விட்டுரும். ஸோ அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளேட்டையும் அதே மாதிரி தான் நம்ம ஒட்ட போகிறோம் பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக க்ளீனாக ஒட்டிடும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃபெவிக்விக் ஓரமாக ஒட்டிக்கோங்க. ஒட்டின உடனே ஒட்டாதீங்க. ஒரு 5 நிமிஷம் அதில் அந்த லிக்விடை ஊற்றிட்டு ஒரு செகண்டு காய விட்டு அப்புறமா ஒட்டுங்க. ஜல்தி ஒட்டிடும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஒட்ட போகிறோம் பாருங்கள். எல்லாமே லைவாக தாங்க நான் ஒட்டி காட்டுறேன். நான் இதில் எதுவுமே நான் செய்யலை, வெறும் ஃபெவிக்விக் வச்சு தான் ஒட்டியிருக்கேன். ஸோ இனிமேல் வந்து பீங்காய் உடஞ்சிருச்சுன்னா எந்த பிளேட்டையும் தூக்கி போடாதீங்க. அந்த ஒரு திங்ஸை மட்டும் நீங்கள் பத்திரம் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் மறுபடியும் அதை ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ அழகான பொருள் பாருங்கள். அதை நான் திருப்பி தூக்கி குப்பையில் தான் போட்டிருப்பேன் உடஞ்சிருச்சுன்னு. நான் இந்த மாதிரி ஒட்டுறதுனால எனக்கு மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி உடஞ்சிருச்சுன்னா இனிமேல் தூக்கி போடாதீங்க, மறுபடியும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். டிப்ஸ் நம்பர் 4. இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா, இப்போ வந்து சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த மசாலா கரண்டியை கிண்டிட்டு அந்த கரண்டியை வந்து அந்த பிரியாணி பிளேட்டு மேலே வச்சிடுறாங்க, இல்லை அந்த கேஸ் மேலே வச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சானா அந்த பிளேட்லாம் அசிங்கமாயிடுங்க. இனிமேல் வந்து அந்த தப்பை பண்ணாதீங்க. இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் டிப்ஸ் நம்பர் 5. இட்லியை பொதுவாக வந்து நம்ம மாவு அரைச்சிட்டு தான் நம்ம செய்வோம். இந்த இட்லியை பொறுத்த வரைக்கும் மாவு அரைக்காமையே நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணி வறுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதுங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம். இந்த சூட்டோடு நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். அதனால தான் நம்ம இந்த சூட் பண்ணுறதே. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்தெடுத்த ரவையை வந்து இதில் சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தயிர் அந்த ரவையோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ரவையை வந்து சின்ன ரவையை எடுத்துக்கோங்க, பெரிய ரவை எடுத்துக்க வேணாம். நம்ம உப்பீடு செய்யலாம் எடுத்துக்கொள்ள அந்த சின்ன ரவை தாங்க எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தயிர் ஊற்றின கப்பில் வந்து கொஞ்சமாக தண்ணியை அலசிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இட்லி பதத்துக்கு வந்துடணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவராக வந்து ஊறணுங்க. நல்லா ஊறினா தாங்க இட்லி நல்லா சாஃப்டாக வருங்க. ஸோ நல்லா வந்து இப்போ 2 ஹவர் கழித்து நான் எடுத்துருக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் எல்லாமே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் ஒட்டாமல் வரும் இட்லி. இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நைட்டு இட்லி ஊற்ற போகிறீங்கன்னா ஒரு சாயந்தரம் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மாவை. அப்போ தான் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு நல்லா ஊறுறதுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி வந்து நீங்கள் இப்போ ஊற்ற போகிறீங்கன்னா அதுக்கு 2 ஹவர் முன்னாடி அந்த மாவு ஊறி இருக்கணுங்க. அப்போ தான் நல்ல மாவு வந்து இட்லி பதத்துக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஊறாமல் நீங்கள் அப்படியே ஊற்றுனீங்கன்னா நல்லா வராதுங்க. நல்லா ஊறி இப்படி உப்பி இருக்கணுங்க. எப்படி இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி தாங்க இதையும் ஊற்றி அந்த மாதிரி நீங்கள் இப்போ இட்லியை வேக விட போகிறோம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. எப்போவுமே இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றும் போது சின்னதாக ஒரு புளி துண்டு சேர்த்துக்குவேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது இட்லி சட்டி வந்து கீழே அடிப்பகுதியில் வந்து அடி பிடிக்காமல் இருக்குங்க. அதுக்காக தான் புளி தேய்க்கிறது. இப்போ இந்த மாவு ஊற்றி வச்சுட்டு இப்போ மூடி வச்சுருங்க. இப்போ இட்லி வேக விடுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நான் ஊற்றின மாவுக்கு வந்து ஒரு 10 இட்லி தாங்க வந்திருக்கு. அவ்வளோதாங்க, இட்லி நல்லா வெந்துருச்சு. கலர் ஏன்னு தெரியுமா இந்த கலரில் இருக்குது? அது வந்து நம்ம ரவையை வந்து வறுத்தெடுத்தனால அந்த கலரில் இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் இட்லியை நீங்கள் எப்படி எடுப்பீங்களோ ஸ்பூன் வச்சு எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தாங்க எடுத்துடணும். அவ்வளோதாங்க, சுற்றி எடுத்து விட்டாச்சு, அழகாக வந்துடுங்க. இப்போ நான் எவ்வளோ அழகாக எடுத்து போடுறேன் பாருங்கள் ஒரு பிளேட்டில். அவ்வளோதாங்க, இட்லி வெந்துருச்சுங்க. உண்மையிலே மெதுவாக தாங்க இருக்குது. இப்போ எல்லா இட்லியும் நம்ம எடுத்துடலாங்க. இதில் தண்ணி தொளிச்சு எடுக்க வேண்டியதில்லை, அப்படியே நீங்கள் எடுத்துட்டாலே போதும். ஸோ ரவை இட்லி தாங்க. ஸோ உங்களுக்கு இட்லி உடனடியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு நல்லா காரசாரமான ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே ருசியாக இருக்குங்க. ஸோ அந்த கார சட்னியும் எப்படி ஈஸியாக 5 நிமிஷத்தில் செய்கிறதுன்னு அதுவும் போட்டிருக்கேன். வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பஞ்சு மாதிரி இட்லி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து கார சட்னி, அதுக்கு ஏற்ற மாதிரி கார சட்னி வைக்க போகிறேன். ஒரே நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சின்ன வெங்காயமாக பொடிசாக கட் பண்ண 2 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு 5 தக்காளியை வந்து பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப 2 மிளகாய் வத்தலை சேர்த்துக்கோங்க. 3 பல்லு பூண்டை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம், ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க தாளிப்பு பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அரைச்சி வச்ச கார சட்னியும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு டேஸ்ட்டுக்காக சின்ன துண்டு வந்து வெல்லம் சேர்த்துக்கிறோம். இது சேர்க்கும் போது ரொம்பவே ருசியாக இருக்குங்க. இது ஒரு ஆப்ஷனல் தான், சேர்த்தால் சேர்த்துக்கலாம், சேர்க்காம இருக்கலாம். அவ்வளோதாங்க, 1 நிமிடத்தில் கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம செஞ்சு வச்ச இட்லிக்கு வந்து இந்த கார சட்னியை தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே ருசியாக இருக்குங்க. நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு இந்த ரெசிபி நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட இன்ஸ்டன்ட் இட்லி சட்னி செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.